ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 11வது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் பிப்ரவரி 18ஆம் தேதி கிரகங்களுடைய மாற்றம் நடைபெறுது. இதனால் உங்கள் வாழ்க்கையில் சில பல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த கடவுளை வணங்கணும், என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் கும்பராசினியர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய தகவல்கள் அனைத்துமே இருக்கக்கூடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத ஏதோ ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினச்சிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். இந்த சமயத்தில் நீங்கள் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாணக்கியத்தனத்தால் சாதனை புரியும் சனி பகவான அதிபதியை பெற்ற ராசி தான் கும்பராசி. மேலும் சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 1வது வீட்டில் அமர்றாரு. இதனால் அவர் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நண்பர்களின் உதவி அப்படிங்கிறது கண்டிப்பாக கேட்காமலே உங்களுக்கு கிடைக்கும். விரோதமாக இருந்தவங்களும் நட்பு பாராட்டி நல்ல காரியங்கள் செய்வாங்க. பொருள் சேர்க்கை உண்டாகி மன நிம்மதி கிடைக்கும். மேலும் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 5வது இடத்துல அமரப்போகிறாரு. இதனால் வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். புதிய ஆதரவு பெற்ற வியாபாரத்தை பெருக்குவீங்க. மேலும் இல்லத்திலும் வெளியிலும் மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் கண்டிப்பாக நடக்கும். இதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க. மேலும் புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 1வது இடத்துல அமர்றாரு. இதனால் அந்நிய பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளாவிட்டால் சிக்கலில் மாட்டிக்கொள்வீங்க. மேலும் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 4வது இடத்துல அமர்றாரு. இதனால் விரோதிகளின் சூழ்ச்சிகள் மாயமாக மறைந்து போகும். பதவி உயர்வு உண்டாகும். அதே போல் சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் அமர்றாரு. இதனால் பிற தயவை நாட வேண்டிய அவசியம் இருக்காது. இயலாதவர்களுக்கு உதவி செய்யும் சந்தர்ப்பங்கள் அமையக்கூடும். கடவுள் பக்தி அதிகரித்து ஆலய வழிபாடு செய்வீங்க. அது மட்டும் இல்லாமல் உறவினர்களால் நன்மை உண்டாகும். மேலும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 1வது வீட்டில் அமர்றாரு. இதனால் வாகனங்களில் செல்லும்போது பொறுமையும் நிதானமும் முக்கியமான ஒரு விஷயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்க்கப்படுது. மேலும் ராகு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் அமர்றாரு. இதனால் பணத்தட்டுப்பாடு உங்களை தடுமாற வைக்கும். வீண் அலைச்சலால் கவலை உண்டாகும். மேலும் கேது பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 8வது இடத்துல அமர்றாரு. இதனால் எதிர்பாராத வகையில் பூர்வீக சொத்து வில்லங்கத்தை சந்திப்பீங்க. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் 16, 17ஆம் தேதி நடக்க இருக்குது. அதனால் எச்சரிக்கையோடு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கும்பத்தில் அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், சதயம், புரட்டாத்தி 1, 2, 3 பாதங்கள் என நட்சத்திரங்கள் இருக்குது. கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் சூரியனும் புதனும் சனியும் இருக்காங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும் இருக்காங்க. சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார். அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார். மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். உடல் ஆரோக்கியம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் எதிர்பாலினத்தாரால் லாபம் கிடைக்கக்கூடும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய நேரிடும். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். மகிழ்ச்சியாக காணப்படுவீங்க. மேலும் மதிப்பும் அந்தஸ்து உயரக்கூடும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரப்போகுது. போட்டிகள் அனைத்தும் குறைய போகுது. மேலும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்தவை நல்லபடியாக முடியும். அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவங்க சில விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டிய சூழ்நிலை வரக்கூடும். மேலும் வாக்குவன்மையால் நன்மை ஏற்படும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரப்போகுது. அதே போல் கணவன் மனைவிக்கிடையில் இருந்து வந்த இடைவேளைகள் குறைய போகுது. பெண்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதால் வீண் அலைச்சல் உண்டாகலை. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். பணவரவு அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடி இருக்கும். மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி ஏற்படும். மாணவர்களுக்கு சாமர்த்தியமான செயல்களால் மற்றவர்கள் மனதில் ஈஸியாக இடம் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
மேலும் பொருளாதார நிலையை பொறுத்தவரையில் சற்று சுமாராக தான் உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் அனாவசிய செலவுகளை குறைத்துக்கோங்க. உஷ்ணத்தால் கண் மற்றும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். உடனே மருத்துவரிடம் சென்று சிகிச்சை செய்யாவிட்டால் நிறைய விதமான சிக்கலில் மாட்டிக்குவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு நிறைய விதமான மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேலையில் இருப்பவர்களுக்கு சலுகைகள் பல கிடைக்கும். மேலும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். லாபம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்குதலில் பிரச்சனை எதுவுமே இருக்காது. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய கும்பராசி பெண்களுக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டு மனதை சஞ்சலப்படுத்தும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 11, 14. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2, 5. சந்திராஷ்டம தினங்கள் 15 மாலை முதல் 16 முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக சொல்லப்படுது. ஸோ பார்த்து கவனமாக இருங்க. மேலும் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனக்கலக்கம் உண்டாகும். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் மற்றவர்களின் விமர்சனத்திற்கு ஆளாக வேண்டி வரும். எதிர்த்து செயல்பட்டவங்க அடங்கி விடுவாங்க. பணவரத்தும் எதிர்பார்த்தபடி இருக்கும். மேலும் எதிர்பாலினத்தாரின் நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் எதிர்பாராத தனவரவு மூலமாக ஏற்றம் பார்ப்பீங்க. சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக நடக்கும். மனைவி மூலமாக பூரண சுகம் கிடைக்கும். எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலுமே எப்படியாவது வெற்றியை பார்ப்பீங்க. ஆயினும் கூட முயற்சிகளில் வெற்றியடைய அதிக உழைப்பு உங்களுக்கு தேவைப்படும். இன்னும் சிலருக்கு உறவுகள், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாரின் ஆகியோரின் ஒத்துழைப்பால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். மாணவர்களுக்கு படிப்பில் தேர்ச்சி ஏற்பட்டு அறிவு சுடரொளி வீசும். அரசு பணி புரிபவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு இருப்பதால் எதிரிகளின் கூட்டம் அடங்கும். மேலும் அரசு பணிபுரியும் பெண்கள் தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு இடமாற்றத்தை மேற்கொள்வாங்க. மேலும் சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேரிடும். வீண் செலவுகள் உடல்நல பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் கவனமாக இருங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலை வரும். மேலும் வாடிக்கையாளர்களின் ஆதரவு அப்படிங்கிறது நீடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பெரியவர்கள் ஆசையால் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி கிடைக்கும். பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமான நாட்களாக கண்டிப்பாக இருக்க போகுது. மேலும் குடும்ப சந்தோஷம் குறைவில்லாத நிறைந்திருக்கும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வீட்டில் திருமண வைபவங்களை எதிர்பார்க்கலாம். இன்னும் சிலருக்கு நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும். புதிய தொழில் வாய்ப்புகள், லாட்ரி யோகங்கள், புண்ணிய தல தரிசனங்கள் ஆகியவை ஏற்படும். அரசு பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். அண்டைய வீட்டார், நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். மேலும் பூரட்டாதி 1, 2, 3 பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத இடத்துல இருந்து வந்த பணவரவால் மகிழ்ச்சி கிடைக்கும். புது தெம்பு உற்சாகமும் கூடும். பல வாகன வசதிகள் கூடும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமைவாள். மனைவி மூலமாக பூரண சுகம் கிடைக்கும். குடும்பத்தாருக்கும் அவர்களின் ஆசைகள் நிறைவேறுவதால் குதூகலமாக காணப்படுவாங்க. மேலும் புதிய பெண்கள் தொடர்பு ஏற்படும். தங்களுடைய சகோதரின் நடவடிக்கைகள் உங்களுக்கு எரிச்சலூட்டும். இனிய நண்பர்கள் பகைவர்களாக மாறும் காலத்தால் நண்பர்களிடம் தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது. அதே போல் எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றி அடைய அதிக உழைப்பு உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உங்களுக்கு லாபமோ பலனோ கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் கும்பராசி நேயர்கள் அனைவருக்குமே பிப்ரவரி 18ஆம் தேதி கிரகங்களுடைய மாற்றம் நடைபெறுது. இதனால் என்ன விதமான சிறப்பான பலன்கள் எல்லாம் நீங்கள் அடைய போகிறீங்க என்பதை பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். நன்றி.